அதே மாதிரி மெய்யெழுத்தின் முன்னால உயிரெழுத்து தனித்து நிக்காது. எழுத்தின் முன் உயிரெழுத்து தனித்து எங்காது. இதெல்லாம் தொல்காப்பிய விதி. மெய்யெழுத்தின் முன்னால உயிர் தனித்து நீங்காது. அந்த உயிர் மேல மெய் மேல உயிர் ஏறிதான் நிற்க வேண்டும். இப்ப நீங்க பிரிச்சு போச்சீங்கன்னா வாசப்படும். இப்ப இது பாட பாருங்களேன். எப்பாடை கற்றவரும் எப்பாடை கற்றவரும் எத்தேயமுற்றவரும் பிரிச்சீங்கன்னா வாசப்படும். எப்பாடை கற்றவரும் எத்தேயமுற்றவரும் எக்கோலமிட்டவருமே இச்சாவழி சுழலால் அற்றே தவத்தின் வழி தற்பார் தமக்கருள்பவா. இந்த மாதிரி அது உயிரில் எழுத்தும் எண்ணப்படான்னு தொல்காப்பிய விதி சொல்றார். மெய்யெழுத்து குற்றியலுகரம் குற்றியலுகரம் இவை உயிரேற இடம் கொடுத்திருக்கும் ஒழிய இவை ஒரு மாத்திற்குரிய எழுத்தாக எண்ணப்படுவது இல்லை. அதனால இதை பிரிச்சு சொல்லக்கூடாது. இப்ப அது அந்த முன்னாள் இருக்கக்கூடிய வல்லெழுத்திற்க அது இது உயிரேறி முடிந்திருக்கு குற்றேறி முடிந்திருக்கு அடையாளமா இருக்கிறத ஒழிய அது ஒழிக்க கூடாது. பின்ன அது உதாரணம் காட்டுறேன். இனி கடைசியா ஒரு சுவையான ஒரு பாட்டு. இது இந்த வண்ணம் ஒரு இலக்கியமாகவே ஆகிவிட்டது. முதல்ல பாட்டுக்கு உறுப்பாக இருந்தது. சங்க காலத்துல தொல்காப்பியத்துல உறுப்புலையும் ஒரு அடியில அரிதாக அங்கிங்க ஒரு அடியில எடுத்து காட்டப்பட்டது. அப்புறம் பக்தி இலக்கிய காலத்துல அதுவே முழு பாட்டாக மிரைக்கவியாக வந்தது. அந்த வண்ணமைப்பு காலத்துல வண்ணம் என்ற ஒரு இலக்கிய வகை, ஒரு ஜானர் வந்துருச்சு, ஒரு இலக்கிய வகையாக வந்து விட்டது. இப்போ இது இந்த வண்ண பாட்டு பெரும்பாலும் பாடிச்சோன்னா யாப்பு இலக்கணம் படிச்சு பாடினவங்களே இல்ல. யாப்பு இலக்கணம் ஓரளவு தெரிந்தாலும் கூட அதெல்லாம் அந்த ஓசையே வைத்துக் கொண்டு பாடியவர்கள். பிற்காலத்துல இந்த காவடி சிந்தெல்லாம் அந்த மாதிரி வந்த பாடல்கள் தான். அந்த இடத்துல கவிதைக்கும் பாடலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தூரம் கம்மியா போச்சு. கவிதையும் பாடலும் நெருக்கத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் அந்த பெரிய இலக்கியத்துக்குன்னே இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் இங்க இல்ல. இங்க சொற்கள் இஷ்டம் போல அது அந்த விகாரம்னு சொல்றாங்க இல்லையா, நீட்டல் குறுக்கல், அது அப்புறம் கொச்சை சொற்கள், சாதாரண மக்களுக்கு வழங்கக்கூடிய சொற்கள் இதெல்லாம் வந்துச்சு. இப்ப அன்னைக்கு பாட்டுல பார்த்தோம்னா கஸ்மாலம் வந்துருக்கு. சலாம் கஸ்மாலம் எல்லாம் திருப்பூர்ல வந்துருது. நெடிலை குரலாக்கு குரல் நெடுக்காதான் அவங்க லைசன்ஸ் எடுத்துக்குவாங்க வாசிக்காக வேண்டி. அந்த மாதிரி இந்த ஒரு பாட்டு இது நெடுங்குழைக்காதர் வண்ணம் அப்படின்னு ராஜமன்னார் கோயில், ராஜமன்னார் மன்னார்குடி அந்த அங்க அவருடைய சண்டலங்கார வண்ணம். சாமி பேரு சண்டலங்காரன்னு பேரு. செண்டுங்கிறது என்னன்னா குதிரை மாடு கையில சாட்டை வச்சிருக்காங்க, அதுக்கு பேரு செண்டுன்னு பேரு. ராஜகோபால சாமி கையில இந்த செண்டு வச்சிருக்காரு, இடையர் தானே, கையில செண்டு வச்சிருக்காரு. அவரை பற்றி ஒரு வண்ணம். அந்த வண்ணத்துல அந்த வண்ணம் அப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப எப்படி நமக்கு சங்க இலக்கியத்துல அகப்பொருள்ல நெல் முல்லை குறிஞ்சி மருதம் ஆகிய திணை, அந்த திணையிலே நடக்கிற ஒழுக்கத்தை பாடுகின்ற பாட்டாதான் அமைந்திருக்கும். இப்போ ஒரு தலைவனும் தலைவனும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது குறிஞ்சி திணையினுடைய பின்னணியில அவங்களுடைய கள ஒழுக்கத்தை பாடுவதா இருக்கும். ஆமாங்க. அதே மாதிரி தலைவன் தலைவி பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பாலைத்திணை வர்ணனையில அவங்க பிரிவுணர்ச்சி பாடுவதாக இருக்கும், அமைந்திருக்கும். அந்த மாதிரி இந்த பாட்டு செண்டலங்கார். அது அப்புறம் அதே கருப்பொருள் உரிப்பொருள் சொல்லுவோம். பாட்டுடைய தலைவன் வேற, உரிப்பொருள் தலைவன் வேற. பாட்டுடைய தலைவன்கிறது யாரை பத்தி பாடுறோமோ. இப்ப தஞ்சவாணன் கோவை அப்படின்னு கோவை நூல் இருக்கு. தஞ்சவாணன் பாட்டுடைய தலைவன். அதுல வரக்கூடிய தலைவனுக்கான ஒழுக்கத்துக்கு தலைவனுக்கான பிரிதல் நிறுத்தல் போனதெல்லாம் ஆகியிருக்கான். அவன் உரிப்பொருள் தலைவன் சொல்றது. அந்த மாதிரி இங்க செண்டலங்கார் பாட்டுடைய தலைவர், அவர் பேர்ல அமைந்த வண்ணம்.
இது இருக்கக்கூடிய உரிப்பொருள் மட்டும் நான் சொல்றேன். ஒரு தலைவி ஒருத்தி தலைவனோட உடன்போக்கு போயிட்டான். பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தாய் வருது, ஐயோ போயிட்டால, இவ சின்ன பிள்ளையாச்சு, இன்னும் அவளுக்கு காதல் பண்ணக்கூடிய வயசோட உலகம் எப்படி இருக்கணும் வயசு கூட அவளுக்கு இல்லையே, போன உடனே எப்படி கஷ்டப்படுவாளோ, எங்க போய் என்ன கஷ்டப்படுறாளோ, இப்படி இத்தனை நாள் நான் பெத்து வளர்த்தேன், இவ்வளவு ஆசையா வளர்த்தேன், என்ன மறந்துட்டு எவனோ ஒருத்தம் கூட நேத்து இருந்தவங்க கூட அவ போயிட்டாள அப்படின்னு வருந்துற மாதிரி அமைந்த பாட்டு இது. இதுல வந்து இப்ப நாம திருக்குறள் பார்த்த போது ஒரே விதமான சந்தம். ஆமாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைத்தமிழ்லயும் ஒரே விதமான சந்தம். ஆமாங்க. இந்த சந்தனம் இங்க இப்ப நான் காட்டுறதுல பலவித சந்தங்கள் சேர்ந்து அமைகிறது. ஒரு காம்பினேஷன், ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் மாதிரி